இன்னைக்கு என்னோட பர்த்டே மினி விளாக் என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி போன மினி விளாக்ல என்னோட பர்த்டே வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். மறக்காம உங்க ப்ரேயர்ல என்னையும் சேர்த்துக்கோங்க. இந்த பர்த்டேவை ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸோட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணதுல நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. முதல் நாள் நைட்டு 12 மணிக்கே சர்ப்ரைஸா என் ஹஸ்பண்ட் எனக்கு பிடிச்ச ரசமலாய் ஃபிளேவர்ல கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என் சிஸ்டரோட பொண்ணோட கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாதாமெல்லாம் அரைச்சு ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து போட்டு அம்மா சூப்பரா ஒரு பால் பாயசம் பண்ணியிருந்தாங்க. கூடவே சப்பாத்தி கூட குருமா வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. டாடி மார்னிங்கே போய் 1 kg மட்டன் வாங்கிட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து மட்டன் பிரியாணி செய்ய சொல்லிட்டாங்க. எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். சிஸ்டரும் அம்மாவும் சேர்ந்து பிரியாணிக்கு தேவையான எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் பிரியாணியை மட்டும் தாளிச்சு விட்டேன். அம்மா செய்யறதா தான் இருந்துச்சு. பிரியாணி மட்டுமாச்சும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு கடைசியில நான் தான் பிரியாணி செஞ்சேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிலோ மட்டன்ற மாதிரி செஞ்சிருந்தோம். டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. மட்டனை தனியா குக்கர்ல 3 விசில் விட்டு வேக வச்சுட்டு பிரியாணிக்கு தாளிச்சு விட்டு வேக வச்ச மட்டன் சூப் அளவு தண்ணி எல்லாம் போட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு ஒரே தம் பிரியாணியா செஞ்சிருந்தேன். நான் வழக்கமா வடி பிரியாணி தான் செய்வேன். ஆனா இந்த வாட்டி தம் பிரியாணி பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு. அம்மா இன்னொரு சைடு ஆனியன் ரைத்தா, புளி கத்திரிக்காய், முட்டை அவிச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. கடைசியா எல்லாருமா சேர்ந்து உட்காந்து தம்மை உடைச்சு அம்மா பரிமாறி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்துச்சு. என் பர்த்டேக்காக ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த அந்த ஒரு அவுட்ஃபிட் தான் போட்டிருக்கேன். இது ஒரு பர்த்டே செலிப்ரேஷனா பாக்குறத விட ஆஃப்டர் மேரேஜ் அம்மா வீட்டுக்கு வந்து ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்டா தான் நான் பாக்குறேன். பிரியாணி ரெசிபி கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. கடைசி ஐஸ்கிரீமோட முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷீருஸ் ட்ரெயினிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.